friends, welcome back to our Gandak Naragi channel. So இன்னைக்கு வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த 6 பிரஷோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். So ரொம்ப லேட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பிராண்ட் பாத்தீங்கன்னா மார்ஸ் அப்படிங்கற பிராண்டோட மேக்கப் பிரஷ் தான் இது. So இவங்க வந்து பாத்தீங்கன்னா 6 பிரஷஸ் வந்து நமக்கு கொடுக்கறாங்க. So இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 நமக்கு வந்து ஃபேஸ்க்கும் 3 வந்து ஐஸ்க்கும் வந்து கொடுக்கறாங்க. So இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி வந்து எல்லாமே கவர் ஆயிடும் and ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் யூஸ் பண்ண பிரஷ்லயே வந்து பாத்தீங்கன்னா and எல்லாமே நான் சொல்றேன் எனக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கல அந்த மாதிரி எல்லாமே வந்து நான் சொல்றேன். So first வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரஷ் தான். So இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிட்டத்தட்ட இந்த கபூக்கி பிரஷ்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஃபவுண்டேஷன் பிரஷ் இது. ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்ம ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 ப்ரஷ் வச்சு தான் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். எக்ஸப்ட் லிப்ஸ்டிக் அண்ட் ஐப்ரோஸ் தவிர்த்து மற்ற எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வச்சு தான் நான் வந்துட்டு என்னோட ஃபேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ப்ரஷ். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக எனக்கு பிரேக் அவுட்ஸ் வரலை, ஏன்னா நான் வேறு ப்ரஷ் யூஸ் பண்ணும்போதெல்லாம் இங்கே வந்து எனக்கு பிரேக் அவுட்ஸ் வரும். பிகாஸ் எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னால எனக்கு வந்து ஸ்பாஞ்ச் தான் வந்து கரெக்டாக இருக்கும். நான் அதே ப்ரஷ் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் ப்ரஷ், ஆனால் எனக்கு ப்ரஷ்னால் அவ்வளோ பிடிக்கும் ப்ரஷ்ல இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வாங்கின ப்ரஷ் தான் நான் திரும்ப யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அதனால். ஸோ அதனால் வந்து வேறு எதுலையுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணலை. ஸோ இதில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அண்ட் இதோட ரேட் எல்லாமே வந்து உங்களுக்கு லைனாக சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு இது பண்ணலாம். ஆனால் என்னென்னா இப்போ நான் இது ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன், எனக்கு பிரச்சனை இல்லை. பட் இன்னும் கொஞ்சம் பெரிய ஃபேஸாக இருக்குது இல்லை பயங்கர குட்டினா இது வந்துட்டு உங்களுக்கு ஒரே இதில் முடிஞ்சிடும், பிரச்சனையே இல்லை. இதோட கொஞ்சம் பெருசுனா உங்களுக்கு வந்துட்டு நிறையா திரும்ப எடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பிஎஸ்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட பெருசாக இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ்லாம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணவங்களுக்கு இது ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனால் எனக்கு இது வந்து கரெக்டாக தான் இருந்தது. என்ன கொஞ்சம் நம்ம வந்துட்டு ஃபவுண்டேஷன் ஃப்ளாட்டாக வந்து அப்ளை பண்ணணும். நம்ம இப்படி கோடு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல மட்டும் ஆகும். ப்ளஸ் நம்ம திரும்ப எடுத்து ஃபவுண்டேஷன் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் ப்ரஷ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சு அந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ். இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இப்படி இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி இருக்கும்னு. இது எதுக்குன்னா நமக்கு வந்துட்டு பவுடருக்குலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. சில பேருக்கு இதை விட இன்னும் குட்டியெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்னா எனக்கு இந்த இடத்துலலாம் வந்து பவுடர் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஐ மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணால் எனக்கு ஓகே, இப்படி பண்ணிடுவேன். பட் ஐ மேக்கப்லாம் பண்ணி டச்சப்க்கு இந்த இடத்துல வர முடியாது. அதுக்கு நான் வேணும்னா இந்த ப்ரஷஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு பவுடர் ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணுவேன், ப்ளஷ்ஷாகவும் நான் வந்து இது யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து இது ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ண பிடிச்சிருக்கு. அண்ட் ஹைலைட்டராகவும் நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் சின்ன ப்ரஷ்ஷையும் நான் ஹைலைட்டராக தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்தா எனக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இது ரொம்ப குட்டியாக இருக்கனால நமக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஈஸி. ரொம்ப சாஃப்ட், உங்களுக்கு குத்தவே குத்தாது, ரொம்ப சாஃப்ட் இது இந்த மாதிரி இடத்துல. பட் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பண்ணால் நிறைய நேரம் பண்ண வேண்டியதாக இருக்கும். எல்லா ஏரியாவும் ஒரே டைமில் கவர் ஆகாது. அதாவது இந்த இடம் மட்டும்தான் ஆகும். இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல இதுவாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு என்னோட ஒப்பீனியன். கொஞ்சம் குட்டியாக இருக்குது, அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஷ் ப்ரஷ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஷ் ப்ரஷ். இது எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும், உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்காது. இங்கே கொஞ்சம் ஹைட்டும் இங்கே கொஞ்சம் டவுனில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஷ்ஷுக்கு வந்து நல்ல, அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா இப்படி போகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இதில் தான் வந்து யூஸ் பண்ணேன் ப்ளஷ்ஷுக்காக. ஸோ அண்ட் இதை வந்து நீங்கள் வந்துட்டு பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் இது வந்துட்டு என்ன சொல்கிறது, டென்சிட்டி அதிகம் இதில். ஸோ என்ன ஆகும்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு பவுடர் ப்ரஷ் நல்லாவே தெரியும், உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், தெரியுதுங்களா? இது வந்து அந்த மாதிரி இது வந்து ப்ளஷ்ஷுக்கெலாம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ளஷ் ப்ரஷ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஐஷேடோ ப்ரஷ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு க்ரீஸ் லைனில் வந்து கட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இந்த இதுக்கும் வந்து நடுவில் ஒரு கட் வந்து கொடுக்கறதுக்காக. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே இப்போ ஒரு கட் தெரியுது இல்லைங்க, அதை வந்து இதில் வந்து கொடுக்கலாம். அண்ட் இப்போ ஹூடட் ஐஸ்னால் இது வந்து கொஞ்சம்
இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய ஸ்பேஸ் வந்து எடுக்கும். இப்போ எனக்கு இந்த என் ஐஸுக்கு இது பிரச்சனை இல்லை, நான் ஒர்க் பண்ண எனக்கு ஈஸி. உங்களுக்கு சின்ன ஐஸ்னால் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3த்துல இருக்கிறதுலே குட்டி, ஆனால் இது வந்துட்டு இந்த மாதிரி பாயிண்டடாக இருக்காது, கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். பட் ஓகே, உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் நான் இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இந்த நம்மளோட கிளிட்டர்லாம் இருக்கு இல்லையா, ஷிம்மர் ஷேட்ஸ் எல்லாம், அதை வந்து நான் ஃபில் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறேன். நிஜமாக இந்த ப்ரஷ் வந்து நல்லாவே கிளிட்டர் ஷேட் வந்து எடுக்குது, ஷிம்மர் ஷேட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக எடுக்குது. நான்லாம் மோஸ்ட்லி கையில் தான் எடுத்து பண்ணுவேன், ஏன்னா ப்ரஷ்லலாம் வந்து நிற்காது. பட் இது வந்து ரொம்ப சூப்பராக வந்து நிற்குது. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ப்ரஷ் வந்து எனக்கு பயங்கர பெருசு. இது எதுக்குன்னு தெரியல, நான் வந்து ஹைலைட்டருக்கு இது வந்து யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு வந்து கொஞ்சம் பெருசு இது. அண்ட் இது வந்துட்டு ஐ ஷேடோவுக்கு தான் யூஸ் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நான் பிளெண்டிங் அண்ட் ஹைலைட்டருக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் இன்கேஸ் பவுடர் வந்து இங்கே இப்படி கொஞ்சமாக எடுக்கணும், இங்கெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து மல்டிபிள் யூஸ் மாதிரி இது ஃபீல் ஆச்சு. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக இந்த 6 ப்ரஷ் வச்சு நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். எக்ஸ்ட்ரா எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம வந்து 100 rupees அந்த மாதிரி கொடுத்து வாங்கிக்கலாம். நமக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தேவை. ஸோ இந்த ப்ரஷ்ஷோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1089 இப்போ வந்து இருக்குது. ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1099, 1100 rupees இது. ஸோ நான் வந்து மாஸோட வெப்சைட்டில் போயிட்டு இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணப்போ எனக்கு அவங்க வந்து 1020க்கு மேலே நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ஐ ஷேடோ பேலட் வந்து ஃப்ரீயாக வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதுதான் நான் இப்போ போட்டிருக்கேன். அந்த ஷேட்ஸ் எல்லாம் தான் ரொம்ப பிக்மெண்டட், சூப்பராக இருக்குது. அண்ட் அதோட ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 745 or 795 கிட்டத்தட்ட அந்த ஐ ஷேடோ பேலட் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அண்ட் அதில் வந்து 2 லிப்ஸ்டிக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ப்ரஷ் மட்டும் கிடையாது, எல்லாமே சேர்த்தே எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதில் வந்து நான் ஒர்க் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து ஹேர் வந்து எதுவும் ஆகலை. பட் இது எனக்கு வரும்போதே வந்து இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு வந்திருந்தது. இது மாதிரி தான் கொஞ்சம் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருந்தது. மற்றபடி எனக்கு வந்து ஹேர்லாம் எதுவுமே இதில் வந்து ப்ரஷஸில் இருக்க ஹேர் எதுவுமே வந்து லாஸ் ஆகலை. ஸோ நல்லா இருக்குது இது வரைக்கும். அண்ட் இதோட இது பாருங்களேன், இந்த ஒரு நம்ம இது பண்ணுறது ரொம்ப அப்படியே ராயலாக இருக்குது பார்க்கறதுக்கே, நமக்கு அப்படியே செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கோல்டன் ஃபினிஷ் வந்துட்டு. ஸோ நான் வந்து ப்ரஷ்ஷில் இருக்க ஃபவுண்டேஷன் பவுடர்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு மேக்கப் ரிமூவர் க்ளீனர் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ ப்ரஷ் க்ளீனர் அது. ஸோ அதை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இது வரைக்கும் இன்னும் தண்ணி முக்கி இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணல. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. மற்றபடி எனக்கு ஐஷேடோ, ஃபவுண்டேஷன், ப்ளஷ் எல்லாமே எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா வந்திருக்கும், கொஞ்சம் குட்டியாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ப்ராடக்ட் வந்து சூப்பராக எடுக்குது, அதுதான் வந்து மெயின். குட்டியாக இருந்தாலும் ப்ராடக்ட் சூப்பராக எடுக்குது. நமக்கு வந்து ரொம்ப அப்படியே கீழெல்லாம் உதிரல, எடுத்துகிட்டு அங்கே வச்சோம்னா அங்கே மட்டும்தான் எனக்கு ஆகுது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பாருங்கள், எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். யாராச்சும் ப்ரஷஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இதே போல் ஒரு நல்ல வீடியோ உங்களை நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். டாடா.